ஹாய் வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாகிறீர்கள். இப்போ நான் சில சமயத்தில் யோசிப்பேன், இந்த நம்ம ஹைவேஸ் ரோடெல்லாம் போய் நிற்கிறப்ப பார்ப்பேன், ஜனங்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு ஓடுறோம், வாழ்க்கை எப்படி எதுக்கு ஓடுறோங்கிறதே தெரியாமல் எல்லாம் அவங்கவுங்களுக்கு அவசரம். அந்த ஒரு அவசரத்தில் எதுக்காக ஓடுறோங்கிறதே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நான் இதுதான் என் மனசில் தோணும், இது என்னடா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக ஓடுறோம் நம்மங்கிறத பற்றி இப்போ தெரியாமலே பலரும் ஓடிக்கிட்டு இருக்கோமா. இதற்கு நாம் கேட்டால் பல காரணங்கள் சொல்லுவோம். பொருளாதார பிரச்சனை, பொருளாதாரம் சரி செய்ய, ஏன்னா அவரவர்களுக்கு பிடித்த ஒரு இதுகளை சொல்கிறாங்க. இதெல்லாம் எல்லாமே உண்மைதான். நம்ம ஓடுறோம், ஆனால் நம்ம உடம்பு முக்கியம் இல்லையா? உடம்பு பிறரை பார்த்து அவர் போல வாழ வேண்டும் என்ற முக்கிய காரணம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே. ஒன்று, நமக்கு என்ன இருக்கோ அதில் நம்ம முயற்சி செய்து முன்னுக்கு வரலாம். இன்னொருத்தங்களை பற்றி போராமப்படுறதுனால நம்ம உடம்பு மனசு இதுதான் வீணாகும். என்னுடைய இந்த சேனல் பிடித்திருக்கிறதா? சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே. இறைவனுக்கு தெரியும் நமக்கு தேவைகள். அதை மீறி நாம் உழைத்து திரிந்து செய்யும் வேலைகள் அனைத்துமே எதையோ நோக்கி ஓடுவதாகவே அமைந்துடுது. நம்ம பணம் தேவைதான், அதற்காக நம் உடம்பும் உயிரும் உள்ள வைக்கும் அந்த அபரீத ஓட்டம் தேவையா என்று யோசிச்சு பாருங்க. உழைப்பு என்பது நம் உடம்பையும் உயிரையும் குடிப்பதாக இருக்கக்கூடாது. நம்மில் பலர் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே உள்ளார்கள். இதற்கெல்லாம் முதன்மை காரணம் அதுதான். நான் முன்னாடி சொன்னது தான், ஆடம்பரம், அதிக செலவு, அடுத்தவர்களை பார்த்து போல வாழணுங்கிறது தான். வேண்டாம், அது நமக்கு எவ்வளோ இது பண்ணுறோம். நீங்கள் உழைக்க வேணாம்னு நான் சொல்லலை, உழைங்க. ஏன்னா யாருக்கு எது கிடைக்குதோ அது கண்டிப்பாக இறைவன் செய்வார். உண்மையோட உழைப்போடு இருந்தீங்கன்னா நல்லா சிறப்பாக வருவீங்க. நாம் கஷ்டப்பட்டாலும் நம் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒவ்வொருவருக்கும் ஆதங்கத்திலோ எவ்வளோ பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காசு கூட வைத்து ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் வாழலாம், 10,000 இருந்தாலும் வாழலாம். அதை இந்த குழந்தைகளுக்கு பழக்குங்க. இந்த காலத்து குழந்தைகள்லாம் காசு எப்படி வருதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது இல்லையா? அதனால் அதெல்லாம் பழக்குங்க. பொருளாதாரம் நமக்கு வீட்டுக்கு ஒரு நம்ம குடித்தனம் எவ்வளவு பொருளாதாரம் உயர்ந்தாலும் அதற்காக நாம் ஓடி வரும் நபரோடு சூழ்நிலைகளையும் பாருங்கள். நம்மிடம் உள்ளதே போதும் என்ற நிலை வந்தால் ஒழிய நாம் ஓடிக்கொண்டே தான் இருப்போம். ஓடுறது பொருளாதாரத்துக்கு ஓடுங்க, ஆனால் உடம்பையும் மனசையும் பார்த்துக்கோங்க. வாழ்க்கைங்கிறது குறுகியது. இந்த வாழ்கிற காலத்தில் சந்தோஷம், அமைதி, அதோட உழைப்பு எல்லாத்தையும் வச்சு வாழுங்க. சிறப்பாக வாழலாம். நன்றி, வணக்கம்.